எத்தனை தமிழ் மாணவர்களுக்கு வந்து 10 வயசு 12 வயசு மாணவர்களுக்கு தமிழே தேவையில்லை, தமிழ் பேச தெரியும் ஆனா படிக்க தெரியாது, எழுத தெரியாது, இப்படிங்கிற சிச்சுவேஷன் தான். இந்த சிச்சுவேஷன் கொண்டதுக்கு யார் காரணம்? திமுக வந்து தமிழகத்தை வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்த முடியுமோ, எங்க வந்து ஒரு சித்திரவதை செய்ய முடியுமோ அதை வந்து கொஞ்சம் கூட விசிறு தட்டாம தவற விடாம பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் நம்ம தமிழ்நாடு பாடத்துறையோ தமிழ்நாடு ஒரு எஜுகேஷன் சிஸ்டமோ வந்து அதை பண்றதே கிடையாது. இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு இக்கட்டான சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்ட ஒரு ஆய்வு வந்து காரணம் பாத்தீங்கன்னா திமுக தான். மாணவர்களோட குவாலிட்டி, மாணவர்களோட தரம், மாணவர்கள் வளர்ந்து விடவே கூடாது அப்படிங்கிறதுல வந்து திமுக வந்து எல்லா இடத்துலயுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இது பண்ணாங்க. வணக்கம். 2021 தேர்தல் இறுதி கட்டத்தை நெருங்கியுள்ளது. இந்த நேரத்துல வந்து நம்ம எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கறத முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி எந்த கட்சியை வந்து டோட்டலா நிராகரிக்கணும், தமிழகத்துக்கு வந்து யார் அடுக்கடுக்கான வந்து ஒரு துரோகங்களை செஞ்சு கொண்டு இருக்காங்க அப்படிங்கறத லிஸ்ட் எடுத்து எந்த கட்சியை நாம் நிராகரிக்கணும், எந்த கட்சியை புறக்கணிக்கணும் அப்படிங்கறத வந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு கரெக்டான சிச்சுவேஷன்ல நம்ம இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு 1968ல இருந்து எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு இடத்துலயும் சரி, ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் பாத்துக்கிட்டீங்கன்னா திமுக வந்து தமிழகத்தை வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்த முடியுமோ, எங்க வந்து ஒரு சித்திரவதை செய்ய முடியுமோ அதை வந்து கொஞ்சம் கூட பிசிறு தட்டாம தவற விடாம பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு மிக முக்கியமான எக்ஸாம்பிள் முதல் டிபார்ட்மெண்டா நம்ம பார்க்க போறது வந்து கல்வித்துறை. கல்வித்துறையில் எடுத்துக்கோங்க, தனியார் மயம், பிரைவேடைசேஷன். இப்ப ஒரு எல்கேஜிக்கு சென்னையில ஒரு எல்கேஜிக்கு வந்து ஃபீஸ் வந்து பாத்துக்கோங்கன்னா 1.5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய பகல் கொள்ளை. ஏன்னா காமராஜர் அவர்கள் வந்து கல்வியை தொடங்கிய போது வந்து பாத்துக்கோங்க அரசுடைமையாக்கப்பட்ட எல்லாமே வந்து ஒரு கவர்மெண்டா தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா இவங்களோட ரூல் 1968க்கு அப்புறமேட்டு இவங்க வந்ததுக்கு பிறகு ஒட்டுமொத்த கல்வித்துறையையும் வந்து பிரைவேடைசேஷன் ஆக்கி இன்னைக்கு ஒரு எல்கேஜி ஃபீஸ் வந்து இன்ஜினியரிங் மெடிக்கல் ஃபீஸை விட அதிகமான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதை தாண்டி குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் நம்ம வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து இருக்கிறது நம்ம அண்டை மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவோட கம்பேர் பண்ணும்போது. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீட்டை வந்து நம்ம பசங்க வந்து எங்க பசங்களால வந்து குவாலிஃபை பண்ண முடியும். தமிழ்நாடு மாணவர்களுக்கு வந்து நீட் எக்ஸாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அவ்வளவு ஒரு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் நாம கொடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்வதை தாண்டி நீட் எங்க பசங்களால கிளியர் பண்ண முடியாது, நீட் எங்க பசங்களுக்கு வேணாம், நீட் எங்களுக்கு வேணாம், நீட் எங்களுக்கு வேணாம் அப்படின்ட்டு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் நம்ம பசங்களுக்கு கிரியேட் பண்றாங்களே தாண்டி நீட்டை வெல்வதற்கான ஒரு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை வந்து நம்முடைய குவாலிட்டி ஆஃப் நம்ம தமிழ்நாடு பாடத்துறையோ தமிழ்நாடு ஒரு எஜுகேஷன் சிஸ்டமோ வந்து அதை பண்றதே கிடையாது. இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு இக்கட்டான சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்ட ஒரு ஆய்வு வந்து காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா திமுக தான். இது மாதிரி மருத்துவ கல்வியாக இருக்கட்டும், எல்லா ஒரு பிரைவேடைசேஷன் கொண்டு வந்துட்டு இந்த நீட் வந்து பாத்துக்கோங்க, இதே நீட்னால உள்ள போயிட்டு எவ்வளவு ஒரு ஃபீஸ் கம்மியா படிக்கிறாங்க. தாண்டி வந்து இவங்களுடைய பாதி காலேஜ் ஓனர்ஸ் யார் நமக்கே தெரியும், அவங்களுக்கு வந்து அந்த பினான்சியல் டெவலப்மெண்ட்டுக்காக நீட் எக்ஸாம் வேணாம் அப்படின்னு சொல்றது ஒரு காரணமாக இருக்கட்டும். கல்வியில வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் தருகிறோம், தமிழுக்கு முக்கியத்துவம் தருகிறோம். நீங்க பாத்துக்கோங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டுல பிறந்த எத்தனை தமிழ் மாணவர்களுக்கு வந்து 10 வயசு 12 வயசு மாணவர்களுக்கு தமிழே தேவையில்லை, தமிழ் பேச தெரியும் ஆனா படிக்க தெரியாது, எழுத தெரியாது, இப்படிங்கிற சிச்சுவேஷன் தான் இருக்கு. இந்த சிச்சுவேஷன் கொண்டதுக்கு யார் காரணம்? அவங்க வந்து ஹிந்தியை அமுக்குறேன்னு சொல்லிட்டு தமிழையும் சேர்த்து அமைக்கிட்டு இங்கிலீஷை மட்டும் டெவலப் பண்ணி விட்டுருக்காங்க. அடுத்தது வந்து மும்மொழி கொள்கை. ஒருத்தங்க வந்து ஹிந்தி மட்டும் இல்லைங்க, மும்மொழி, ஏன்னா நம்மளோட வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, 3வது மொழி வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது? 3வது மொழியை வந்து கத்துக்கோங்க. அது வந்து ஹிந்தின்னு இருக்கணும் அவசியம் கிடையாது, லெட் இட் பி அதர் ஸ்டேட் லாங்குவேஜ், ஈவன் லெட் இட் பி ஃபாரின் லாங்குவேஜ். பல வாய்ப்புகளை தரும்போது எங்களுக்கு அதெல்லாம் வேணாம், என் மாணவர்களுக்கு வந்து எங்களுக்கு அதை தமிழும் இங்கிலீஷும் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு திமுக குழுவினர் நடத்தும் எல்லா ஒரு ஸ்கூல்லையும், எல்லா சிபிஎஸ்இ ஸ்கூல்லையும் பாத்துக்கோங்க கண்டிப்பா ஹிந்தி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் வச்சுட்டு அவங்க மட்டும் வந்து ஹிந்தி படிக்கலாம். ஏன் தயாநிதி மாறன் அவர்களை வந்து மந்திரியாக்கும் போது கலைஞர் அவர்கள் சொன்னார், அவருக்கு வந்து என் பேரனுக்கு வந்து ஹிந்தி தெரியும் அப்படின்ட்டு. சோ அவர்கள் குடும்பத்தினர் நடத்தும் கல்வி நிலையங்கள் அங்க மட்டும் ஹிந்தி சொல்லி தரலாம். ஆனா நம்மளை போன்றவர்கள், ஒரு எளியவர்கள், ஒரு அரசு பள்ளியில் இருப்பவங்க வந்து ஹிந்தி படிக்கூடாது, 3ஆம் மொழி படிக்கூடாதுன்னு சொல்லிக் கொண்டு ஒரு உணர்ச்சியை மட்டும் தூண்டி உணர்ச்சி அரசியலை மட்டும் தூண்டி மாணவர்களோட குவாலிட்டி, மாணவர்களோட தரம், மாணவர்கள் வளர்ந்து விடவே கூடாது அப்படிங்கறதுல வந்து திமுக வந்து எல்லா இடத்துலயுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இது பண்ணாங்க.
அப்படி செய்துதான் இன்று தமிழக கல்வித்துறை வந்து தமிழக மாணவர்களோட கல்வி தரம் வந்து ரொம்ப மற்ற எல்லா ஸ்டேட்டும் கம்பேர் பண்ணும்போது மிகவும் குறைவாக இருக்கிறது. இப்படி ஒரு வாய்ப்பு விடாமல் பிரைவேடைசேஷன் ஆஃப் எஜுகேஷன், நம்ம குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை கம்மி பண்ணது, தமிழை வந்து வளரவிடாமல் தமிழினோட தரத்தை குறைச்சி தமிழனையும் வளரவிடாமல் தமிழையும் வளரவிடாமல் செய்தது. இப்படி அடுக்கடுக்காக செய்து கொண்டு தமிழ்நாட்டையும் தமிழகத்தையும் தமிழக மாணவர்களையும் கல்வித்துறையில் வஞ்சித்த திமுகவை நிச்சயமாக நாம் புறக்கணிக்க வேண்டும். கண்டிப்பாக நாம் புறக்கணிக்க வேண்டும். இன்னொரு முறை திமுகவிற்கு நாம் வாய்ப்பளித்து விட்டால் நாம் தமிழக மாணவர்களின் எதிர்காலம் யோசிக்கவே வேணாம். அது ஒரு மிகப்பெரிய இருண்ட காலமாக தான் இருக்கும். ஜல்லிக்கட்டு வந்து பன்னீர்செல்வம் அவர்களால் தடை செய்யப்பட்டுச்சு. மு.க. ஸ்டாலினும் கூட சொல்றாங்க, உதயநிதி ஸ்டாலின் தான் வந்து போராடி வந்து ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தாரு கூட வரலாற்று சொல்லுவாங்க. மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இப்ப நடந்துச்சு. அதுல யார் சீஃப் கெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு வச்சோம்னா ராகுல் காந்தி பக்கத்துல உதயநிதி ஸ்டாலின். ஒரு குறிப்பிட்ட விலங்குகளை எல்லாம் காட்சிப்படுத்தப்பட்ட விலங்கு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல வந்து சேர்க்கிறாங்க. அது வந்து நம்ம காலை மாடு சேர்க்கப்படுகிறது. ஜல்லிக்கட்டு நீங்க நடக்கிறதுக்கு யாரு காரணம், அது நடக்காம இருக்கிறதுக்கு யாரு காரணம், ஆனா அங்க சீஃப் கெஸ்டா யாரும் உட்கார்ந்துருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. வணக்கம் நண்பர்களே. திமுகவை புறக்கணிக்கும் காரணங்களை வந்து நம்ம ஒன்னொன்னா பார்த்துட்டு இருக்கோம். நேற்று வந்து கல்வி எப்படியெல்லாம் வந்து திமுக வந்து நம் கல்வித்துறையை வந்து கொள்ளையடித்து நம் மாணவன் எதிர்காலத்தை வந்து நாசமாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வந்து ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு போராட்டம் மெரினாவின் புரட்சி, அதை வந்து நம்ம யாராலையும் மறக்கவும் முடியாது. அது வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று காப்பியமாக தான் வந்து இருக்கவும் போகுது. அந்த ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு யார் காரணம், உண்மையான காரணம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க. ஜூலை 11, 2011 திமுக காங்கிரஸ் கூட்டணியால் ஆக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கூட்டணி தான் அப்ப நடந்துட்டு இருந்துச்சு. நல்லா பார்த்து 2011 டெல்லியில யாரு பிரைம் மினிஸ்டர்னு யாரு நமக்கு தெரியும், யாரு கூட்டணின்னு நமக்கு தெரியும், தமிழகத்தை சேர்ந்த எத்தனை எம்பி அங்க இருந்தாங்க நமக்கு தெரியும், தமிழகத்தை சேர்ந்த எத்தனை மினிஸ்டர்ஸ் அங்க இருந்தாங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு காங்கிரஸ் தலைமையிலான திமுக கூட்டணி அவங்களோட மிகப்பெரிய ஒரு பாண்டிங்கான ஃப்ரெண்ட்ஷிப் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல ஜூலை மாசம் 11ஆம் தேதி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு லா பாஸ் பண்றாங்க. ஒரு குறிப்பிட்ட விலங்குகளை எல்லாம் காட்சிப்படுத்தப்பட்ட விலங்கு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல வந்து சேர்க்கிறாங்க. அது வந்து நம்ம காளை மாடும் சேர்க்கப்படுகிறது. அப்படி சேர்க்கப்பட்டதனால் அந்த காளை மாட்டை வச்சு எந்த ஒரு விளையாட்டும், எந்த ஒரு வீர விளையாட்டும், அது மாதிரி எந்த ஒரு திங்ஸும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது வந்து ரூல்ஸ் போடுறாங்க. அதனால வந்து ஜல்லிக்கட்டு, ரேக்லா இப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா தடை பண்றாங்க. இப்படிலாம் இது எப்ப நடந்துச்சு, 2011 நடந்துச்சு. இதை கொஞ்சம் நம்ம 2021 வருவோம். மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இப்ப நடந்துச்சு. அதுல யார் சீஃப் கெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு வச்சோம்னா ராகுல் காந்தி பக்கத்துல உதயநிதி ஸ்டாலின். நம்மளாம் வந்து நம்ம தமிழக மக்கள் வந்து எவ்வளவு ஒரு முட்டாளும் அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அவங்களே வந்து தடை பண்ணி எல்லாம் பண்ணாங்க. அதற்கு பிறகு அதிமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு, மத்தியில வந்து பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அவர்கள் வந்து நம் மாணவர்கள், நம் தமிழ் இளைஞர்களோட போராட்டத்திற்கு வந்து செவி சாய்த்து அந்த ஒரு லிஸ்ட்ல இருந்து காளை மாட்டை தூக்கி ஜல்லிக்கட்டு வந்து நம்ம வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஜல்லிக்கட்டு நீங்க நடக்கிறதுக்கு யாரு காரணம், அது நடக்காம இருக்கிறதுக்கு யாரு காரணம், ஆனா அங்க சீஃப் கெஸ்டா யார் வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. இப்படிதான் ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து நம் தமிழக மக்கள் வந்து, ஏன்னா நம்ம முன்னாடியே நம்ம போன வீடியோல பார்த்தோம், கல்வித்துறை வந்து இவங்க எப்படி வந்து மிகப்பெரிய ஊழல், விஞ்ஞான ஊழல் எவ்வளோ இருந்தாலும் கல்வி ஊழல் ஏன் செஞ்சிருக்காங்கன்னு நம்ம சொல்றோம்னா வந்துட்டு நம்ம படிக்க வேண்டியது எல்லாத்தையுமே தமிழ்நாடு ஏன் நீங்க வளர்ந்துருக்கு, நான் ஏன் சோஃபால உட்காந்துருக்கு தெரியுமா, திராவிடம் தான். எப்படி தெரியுமா, இங்க கேமரால பேசிட்டு இருக்கேன், அது காரணம் திராவிடம் தான். இப்படி சொல்லி 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 நடந்த எல்லா நல்ல விஷயத்துக்கும் திமுக தான் காரணம், திராவிடம் தான் காரணம் என்று சொல்லி சொல்லி சொல்லியே நமக்கு இன்னும் 40 வருஷத்துக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட புக்ல இவங்க திமுக ஆட்சி செஞ்சா கண்டிப்பா எழுதிடுவாங்க, ஜல்லிக்கட்டு வந்து பன்னீர்செல்வம் அவர்களால் தடை செய்யப்பட்டுச்சு. மு.க. ஸ்டாலினும் கூட விட்டுருவாங்க, உதயநிதி ஸ்டாலின் தான் வந்து போராடி வந்து ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தாரு கூட வரலாற்று சொல்லுவாங்க. என் பேர குழந்தை அதை படிச்சு குரூப் 1 எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணும். இப்படிதான் வந்து வரலாறு திரிக்கப்படும். சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜல்லிக்கட்டை வந்து நடத்த விடாமல் அதை வந்து தடுத்த காங்கிரஸ் திமுக ஆட்சியை நாம் புறக்கணிக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், திமுகவை நிராகரிக்க வேண்டும். அப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் வந்து ஈழத்தமிழர்களுக்கு வந்து திமுகவும் காங்கிரசும் செய்தது. 2009 வந்து 1.5 லட்சம் நம் தொப்புள் கொடி உறவுகள் வந்து கொன்று குவிக்கப்பட்டன. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்ச் வரை நம்ம சாப்பிடாம இருக்கோம்ல, அதே நேரத்தில் 2 ஏசியை பக்கத்துல போட்டு கலைஞர் அவர்கள் வந்து உண்ணாவிரதம் உட்கார்ந்து இருப்பாங்க. அதை வந்து வரலாற்று அது வந்து நம்ம அந்த பொண்ணு எழுத்துக்களால் குறிக்கப்பட வேண்டிய உண்ணாவிரதமா இருக்கு. மேதகு
பிரபாகரனின் தாயார் அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காமல் மருத்துவ சிகிச்சை அளிக்க விடாமல் ஏர்போர்ட்லேயே திருப்பி அனுப்பிய பெருமை திமுகவையும் காங்கிரஸ் அரசை மட்டும்தான் சேரும். வணக்கம். திமுகவையே நிராகரிக்க வேண்டும் எபிசோட் 3ல இருக்கும். நம்ம தமிழ்நாடுக்கும் நம்ம தொப்புள் கொடி உறவுகளான ஈழத்தமிழர்கள் இது பார்த்துக்கோங்க, என்னைக்குமே ஒரு முற்றுப்புள்ளியாத ஒரு பிரச்சனையை இலங்கையிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி நடந்துகிட்டே இருக்கு. அதை திமுகவும் கூட்டணி கட்சியும் எப்படியாவது அந்த ஈழத்தமிழர்களுக்கு ஒரு விமர்சனம் செய்து கிடைக்கவே கூடாது, அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைத்து விடவே கூடாது. ஏன் கிடைக்க கூடாதுன்னா, அவங்க நல்லா இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே நம்ம உணர்ச்சியை தூண்டி 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 அரசியல் செஞ்சிட முடியாது. அப்படிங்கிறத ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி 1970s இன்னைக்கு வரை அருமையா கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாத்துக்கோங்க, 7 பேர் விடுதலை. அது திமுக பயங்கரமா பேசுவாங்க, சட்டமன்றத்தில் பேசுவாங்க, வெளியில பேசுவாங்க. எப்ப பேசுவாங்க? எதிர்கட்சியா இருக்கும்போது பேசுறாங்க. ஆளுங்கட்சியா இருந்தாங்க 2004 2013 வரை. எப்ப காங்கிரஸ் கட்சி தோக்க போறாங்க, அடுத்து பிஜேபி தான் ஜெயிக்க போகுதுன்னு எப்ப கலைஞர் அவர்களோட மனதுக்கு தோணுச்சோ அப்பதான் கூடா நட்பு கேடாக முடியும்னா வசனம்லாம் பேசிட்டு வெளில வந்தார். அப்போ வரை இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பாஜக வாஜ்பாய் அவர்கள் பீரியட்லயுமே இருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 15 வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பயங்கர பவர்ஃபுல்லா இருந்தப்ப 7 பேர் விடுதலை பத்தி அவங்களுக்கு தெரியாது. ஈழத்தில் நடந்த 2009 அந்த மே 17 2009 நடந்த 1.5 லட்சம் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டனர். அப்பொழுது யார் அவங்க அவங்க என்னதான் இருந்தாலும் கலைஞர் மீது ஒரு மிக நம்பிக்கை வைத்திருந்தார்கள். ஏன்னா இவர் டெஸ்டோ 89 90s அந்த டைம்ல இவர் கொஞ்சம் ஃபைட் பண்ணதுனால ரொம்ப நம்பிக்கையா இருந்தாங்க. அப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் ஈழத்தமிழர்களுக்கு திமுகவும் காங்கிரசும் செய்தது. 2009 1.5 லட்சம் நம் தொப்புள் கொடி உறவுகள் கொன்று குவிக்கப்பட்டனர். அப்ப இங்க தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சுன்னா, கனிமொழிக்கு எம்பி போஸ்ட் வேணும், அழகிரி அவர்களுக்கு மினிஸ்டர் போஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கொண்டு அந்த சில அவர்களுடைய குடும்பத்திற்காக காம்ப்ரமைஸ் செய்து நம்முடைய உறவுகள், நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சகோதரிகளை கொன்று குவிப்பதற்கு திமுக துணையாக நின்றதுக்கு தான் நம்ம சொல்லி ஆகணும். வேற ஒரு காரணமே சொல்ல முடியாது. அதை தாண்டி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்ச் வரை நம்ம சாப்பிடாம இருப்போம்ல, அதே நேரத்துல 2 ஏசிய பக்கத்துல போட்டு கலைஞர் அவர்கள் உண்ணாவிரதம் உட்கார்ந்தா இருப்பாருங்க. அதை வரலாற்று அது நம்ம அந்த பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய உண்ணாவிரதமா இருந்துச்சு. அந்த உண்ணாவிரதத்தை முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு போர் முடிஞ்சிருச்சு ஆனா தூவான பையன் ஒரு டயலாக் வேற பேசினார். ஸோ அது மாதிரியான பல விஷயங்களை ஈழத்தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கொடூரத்தை திமுகவும் காங்கிரசும் செய்தது. பிரபாகரன் அவருடைய தாயார் அவர்கள் அவங்களுக்கு ரொம்ப உடல்நலம் சரியில்லாம தமிழ்நாட்டுக்கு சென்னை ஏர்போர்ட்டுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்க. அகைன் அவங்க சுற்றுலாக்கு வரவில்லை, ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை, இல்லை யாரோ ஒருத்தவங்களை சந்திக்கணும்லாம் வரவில்லை. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்க. நம்ம இந்தியாவும் தமிழ்நாடும் எப்படிப்பட்ட, பாகிஸ்தான் நாட்டில இருந்து வந்தோம், நம்ம நிறைய நியூஸ் பார்த்துருப்போம். பாகிஸ்தான்ல இருந்து அந்த குழந்தையை விட சென்னையில இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு உயிர் கொடுத்து அனுப்புவோம் நம்ம. அதுதான் நம்ம இந்தியாவின் பெருமை, அதுதான் நம்ம தமிழ்நாட்டின் கலாச்சாரம். ஆனால் மேதகு பிரபாகரனின் தாயார் அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காமல் மருத்துவ சிகிச்சை அளிக்க விடாமல் ஏர்போர்ட்லேயே திருப்பி அனுப்பிய பெருமை திமுகவையும் காங்கிரஸ் அரசை மட்டும்தான் சேரும். இப்படிப்பட்ட திமுகவுக்கும் இப்படிப்பட்ட காங்கிரசுக்கும் தான் நீங்கள் வாக்களிப்பீர்களா? நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும். கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் எல்லா வரலாற்றையும் உண்மையை தெரிந்து யோசியுங்கள். நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே சொல்வீர்கள் திமுகவை நிராகரிக்க வேண்டும், திமுகவை நிராகரிக்க வேண்டும் என்று. மாணவர்களை எப்படி ஏமாற்றிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி மீனவர்களை ஏமாற்றி ஒரு ஓட்ட ரசிகர் செய்து தமிழக மீனவர்களையும் தமிழக மக்களையும் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது திமுக. உண்மையுமே நாங்கள் தமிழர்களுக்கான ஆட்சி, தமிழர்களுக்காக தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று வாயில மட்டுமே வட சுட்டுக் கொண்டிருக்கும் திமுக தமிழக மீனவர்களை காப்பதற்கு எந்த ஒரு விஷயம் செய்யவில்லை. மாதந்தோறும் நம்ம நியூஸ் பார்த்துட்டே இருக்கலாம். தமிழக மீனவர்கள் சுட்டுக்கொலை, எல்லை தாண்டி தான் தமிழக மீனவர்கள் சுட்டுக்கொலை. நீங்க என்ன வங்க கடல்லையும் இந்தியன் ஓசன்லையுமே காம்பவுண்டா கட்ட முடியும். வணக்கம். திமுகவை ஏன் நிராகரிக்க வேண்டும்? ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா ஒவ்வொரு துறையா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம் வாழ்வாதாரத்தோட மிக முக்கியமான துறை, அது இல்லைன்னா நம்ம வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தண்ணீர், நீர். அது நதிநீராக இருக்கட்டும், நிலத்தடி நீராக இருக்கட்டும், 2 நீர்லையுமே ஒரு மிகப்பெரிய ஊழலை செய்திருக்கும் தான் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள். நம்ம முதல்ல நதிநீரை பார்ப்போம்.
1974 அப்ப வந்து பாத்துக்கோங்க, ஆங்கிலேயர் காலத்திலிருந்தே தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் வந்து ஒரு நதிநீர் ஒப்பந்தம் இருந்துச்சு. அந்த நதிநீர் ஒப்பந்தத்தை வந்து 1974ல இந்திரா காந்தி அவர்களுடன் இருக்கும் அந்த, ஏன்னா தமிழ்நாடு இந்தியாவிலேயே வந்து ஊழலின் காரணமாக ஒரு டிஸ்மிஸ் செய்யப்பட்ட கவர்மெண்ட்னா வந்து கலைஞர் தலைமையான அரசு நமக்கு எல்லாத்தையும் தெரியும். அந்த ஒரு சில சிக்கல்கள்னால வந்து இந்திரா காந்தி அவர்களோட ஆலோசனைக்கு இணங்க வந்து அவங்க கேட்டுக்கிட்டு அந்த நதிநீர் ஒப்பந்தத்தை வந்து 1974 புதுப்பிக்க தவறியதால் அது ஒரு மிகப்பெரிய துரோகத்தை தமிழக மக்களுக்கு திமுக செய்தது. அந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வந்து 2021 வரை வந்து கர்நாடகா கிட்ட தண்ணிக்காக நம்ம கெஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கபினி அணை நான் இதை சொல்லவே மாட்டேன், நீங்களே யோசிச்சுங்க. கூகுள் உங்க எல்லாத்தையும் போன் இருக்கும், கபினி அணை கட்டப்பட்ட ஆண்டு எப்படி நீங்களே வந்து விக்கிபீடியால தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுவே நமக்கு வந்து நிறைய ஆன்சர்ஸை கொடுக்கும். அப்படிப்பட்ட டேம் வந்து கர்நாடகா பார்டர்ல வந்து காவேரிக்கு எதிராக காவேரியில வந்து கட்டப்பட்டது. அதற்கு மேல நிறைய தடுப்பணைகள் கட்டப்பட்டு தமிழகத்திற்கு வரும் தண்ணீர் அளவை வந்து நம்முடைய திமுகனே சொல்லலாம், ஏன்னா நமக்கு தான் துரோகம் பண்ணிருக்காங்க. நம்முடைய திமுக வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய துரோகங்களை வந்து நதிநீர்ல வந்து செஞ்சாங்க. அதே மாதிரிதான் வந்து கேரளால வந்து அந்த 152 அணி வந்து பெரியார் முல்லை பெரியார் டேம்ல வந்து வரலாம் பாத்துக்கிட்டாங்க. பாலாறுல வந்து தடுப்பணைகள் கட்டப்பட்டது வந்து ஒட்டுமொத்த ஸ்டேட் 3 ஸ்டேட்லயுமே வந்து எந்த இடத்துலயுமே நதிநீர் பிரச்சனை வந்து தீர்ந்து விடவே கூடாது. அகைன் பிரச்சனை தீர்ந்தால் இவர்களால் அரசியல் செய்ய முடியாது. இந்த ஒரு காரணம் தான். வந்து எந்த ஸ்டேட்லயுமே நதிநீர் பிரச்சனை வந்து தீர்ந்துடவே கூடாது அப்படிங்கிறதுனால வந்து அந்த பிரச்சனையாவே வச்சுக்கிட்டு அப்பப்ப நமக்கு நல்லா தெரியும் எப்பெல்லாம் வருதோ அப்பப்பெல்லாம் வந்து கர்நாடகாவுக்கும் நமக்கு வந்து தூண்டி விட்டு அங்க பெங்களூர்ல யார் வேலை செஞ்சுட்டு இருப்பா, நம்ம பசங்க, நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் பாதி பேர் தமிழ்நாடு பசங்க தான். இவங்களோட எமோஷனலை தூண்டி விட்டு அங்க அவங்களோட சேஃப்டியை கேள்விக்குறியாக்குறது, இங்க இருக்கும் கன்னட நண்பர்களோட சேஃப்டியை கேள்விக்குறியாக்குறது, இது மாதிரி அந்த எமோஷனல் கேம்ஸை விளையாண்டு அவங்களோட அரசியல் லாபத்துக்காக நம்முடைய தஞ்சாவூர் இருக்க விவசாயிகள், திருச்சியில் இருக்க விவசாயிகள் அவங்களோட வாழ்வாதாரத்தையும் அளித்து குடிநீர் இல்லாம நம்மள வந்து இன்னைக்கு வந்து கேன் வாங்குறோம் 30 ரூபா 40 ரூபா வாங்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் என்ன காரணம்? அது மாதிரியான விஷயங்களையும் அளித்து ஒட்டுமொத்த நதிநீர் பிரச்சனைக்கும் வந்து ஒரு காரணமாக நிற்பது வந்து திமுக. இது ஒரு விஷயம். அதை தாண்டி வந்து அவங்க வந்து என்னதான் வந்து பண்ணணும், மத்திய அரசு வந்து என்ன பண்ணாங்க, நதிநீர் ஆலோசனை அமைக்கலாம் அப்படின்னு நிறைய கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட்ல எவ்வளவு முயற்சிகள் செஞ்சாங்க. 2004 இருந்து 2011 வரை திமுக வந்து பாத்துக்கோங்க காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாங்க, காங்கிரஸ் கவர்மெண்ட்ல வந்து போட்டு இருந்தாங்க. 2011 திமுக ஆட்சி விலகும் வரை அந்த வந்து நதிநீர் ஆலோசனை அந்த கூட்டம் வந்து நடக்கவே விடாம பார்த்துக்கிட்டாங்க. அரசு இதழ்ல வந்து சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பை வந்து கொண்டு வருவதற்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவே கிடையாது. 2011 ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு புரட்சி தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரான பிறகுதான் அது அரசிதழில் வெளியிடப்பட்டது. அதற்கு பிறகு 2014 மத்திய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க அதுக்கு மேல ஒரு கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணி அதை வந்து ஒரு கவர்னன்ஸ் பாடியை அமைச்சு இன்னைக்கு வந்து முடிந்த அளவு ஒரு சுமூகமான ஒரு நிலையை வந்து கொண்டு வர முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த எந்த ஒரு சுமூகமான நிலையும் எட்டிவிடவே கூடாது, எட்டிட்டா நம்மளால ஆட்சி செய்யவே முடியாது அப்படிங்கிற ஒரு இதனால இந்த நதிநீர் பிரச்சனைக்கு ஒரு முற்று பெறவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் ரொம்ப கரெக்டா இருக்காங்க. சோ நதிநீர் ஒரு பக்கம், அதை தாண்டி நதிநீர்ல வந்து நம்ம இன்னும் பேசினா வந்து மணல் கொள்ளை இருக்கும். இப்ப கூட வந்து திமுக ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் சொல்லியிருக்காரு, 11 மணிக்கு நாங்க ஆட்சிக்கு வரோம், 11 நீங்க மணலத்துக்கு கொள்ளையடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நீங்களும் பார்த்திருப்பீங்க. இது ஒரு பக்கம். அதை தாண்டி வந்து நிலத்தடி நீர் 2011 கொளத்தூர்ல வந்து இன்னைக்கு யாரு எம்எல்ஏ, கடந்த 10 வருடமாக யாரு எம்எல்ஏனா திமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் மு க ஸ்டாலின் அவர்கள். 2011 வந்து அந்த கொளத்தூர் ஏரியோட கெப்பாசிட்டி, அந்த ஏரியா எவ்வளோ, இன்னைக்கு எவ்வளவு ஏரியா அப்படிங்கிறது, எவ்வளவு தூரம் ஏரி சுருக்கப்பட்டு உள்ளது அப்படிங்கிறது டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை வந்து மிக விலாவரியா எழுதியிருந்தாங்க. வந்து ஏரி கொள்ளை, எல்லாமே ரியல் எஸ்டேட் பண்ணி ஏரியை கொள்ளையடிக்கிறது, மணலை திருடி நிலத்தடி நீரை இது பண்றது, ஒரு பர்மிஷன் இல்லாத மினரல் வாட்டர் கம்பெனிகளை கொடுத்து நிலத்தடி நீரை கம்ப்ளீட்டா திருடுறது, இது போன்ற தண்ணீர் ஊழல், தண்ணீர் கொள்ளை செய்து நம் அனைவரையும் குடிக்கும் தண்ணீரை கூட காசு கொடுத்து வாங்க வைத்த ஒரு ஆட்சி, ஒரு கட்சி திமுக தான். ஏன்னா நம்ம எதுவும் என்ன வேணாலும் இல்லாமல் வாழ்ந்தலாம், உணவு கூட இல்லாமல் ஒரு 4 நாள் 5 நாள் இருக்க முடியும், தண்ணீர் இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. திமுக ஆட்சிக்கு வந்தால் உங்கள் பேர குழந்தைகளுக்கு, உங்களுடைய அடுத்த கட்ட வாரிசுகளுக்கு தண்ணீர் இருக்குமா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். சிந்தித்தால் மட்டும்தான் நீங்களே முடிவு செய்வீர்கள் திமுகவை நிராகரிக்க வேண்டும் என்று. உங்களுக்கும் உங்கள் சந்ததியினருக்கும் தண்ணீர் வேண்டும் என்றால் திமுகவை நிராகரியுங்கள், திமுகவை புறக்கணியுங்கள். வணக்கம் நண்பர்களே. திமுகவை புறக்கணிக்க, திமுகவை நிராகரிக்க காரணம் வந்து நமக்கு வந்து ஜஸ்ட் 1 நிமிஷம் 2 நிமிஷம் உட்காந்து யோசிச்சாவே 1000 காரணங்கள் நமக்கு வந்து கொட்டி விடும். ஏன்னா அவ்வளவு துயரங்களை வந்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள்.
பட் நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறதுல அடுத்த ஒரு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா தமிழக மீனவர்கள். தமிழக மீனவர்கள் 2014 காங்கிரஸ் ஆட்சி இருந்த வரை நீங்க பாத்துக்கோங்க, தினம் தினம் வாரந்தோறும் மாதந்தோறும் நம்ம வந்து நியூஸ் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். தமிழக மீனவர்கள் சுட்டுக்கொலை, எல்லை தாண்டியதால் தமிழக மீனவர்கள் சுட்டுக்கொலை. நீங்க என்ன வங்கக்கடல்லையும் வந்து இந்தியன் ஓசன்லையுமே வந்து காம்பவுண்டா கட்ட முடியும், இது இந்திய எல்லை, இது வந்து பாகிஸ்தான் எல்லை, இது ஸ்ரீலங்கா எல்லை அப்படின்ட்டு. ஸோ அவர்களுக்கு வந்து நடுக்கடல் வந்து எல்லைகள் தெரியாமல் வந்து சில தூரம் வந்து கடந்து செல்வதால் அவர்கள் உயிரை வந்து இலங்கை அரசாங்கம், இலங்கை ராணுவம் வந்து பறித்தது. ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம, ஓகே நீங்க நாளைக்கு மீனவர்கள் சுட்டுக் கொண்டாங்களா, நம்ம ஒரு லெட்டர் எழுதுவோம் பிரைம் மினிஸ்டருக்கு அப்படின்ட்டு வந்து ரொம்ப ஈஸியா கடந்து சென்றது திமுக. அதற்கு காரணம் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஏன் இந்த இலங்கை நம்மளுடைய மீனவர்களுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 1974ஆம் வருடம் மீண்டும் காங்கிரஸ் இந்திரா காந்தி அவர்களுடைய ஆட்சிக்கு வந்து, ஏன்னா இவர் வந்து நிறைய ஊழல் செஞ்சதுனால அவங்க எதிர்த்து பேச முடியாமல் வந்து கட்டுப்பட்டு கச்சத்தீவை வந்து இலங்கைக்கு வந்து இந்தியா வந்து தாரை பார்த்து கொடுத்தது. அப்பொழுது அதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது தமிழக முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள். அதை ஏன்னா கச்சத்தீவு வந்து நம்ம மீனவர்களுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு இடம். அவங்க வந்து மீன் பிடிச்சிட்டு வந்து அந்த வலையை வந்து காய வைக்கிறதாக இருக்கட்டும், இல்ல ரொம்ப காஸ்ட்லியான ரொம்ப ஹை பிரீமியம் ஃபிஷஸ் வந்து கிடைக்கும், அந்த மாதிரி இடம் தான் கச்சத்தீவு. இன்று வரை தமிழக மீனவர்களுக்கு வந்து மிகவும் அவர்கள் வந்து வஞ்சிக்கப்பட்டு அவர்களை வந்து கொடுமை சித்திரவதை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் வந்து அன்று திராவிட முன்னேற்ற கழகம் செய்த கச்சத்தீவு தாரைகள் தான். ஆனா அதற்கு பிறகு நீங்க எடுத்துக்கோங்க, 1996 திமுக தேர்தலுக்கு எடுத்துக்கோங்க, 2001 2016 வரை கச்சத்தீவை மீட்போம், கச்சத்தீவை மீட்போம். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலுமே எமோஷனல் பாலிடிக்ஸ், இந்தியாவாக இருக்கட்டும், தண்ணீர் பிரச்சனையாக இருக்கட்டும், எமோஷனல் பாலிடிக்ஸ் செய்யற மாதிரி கச்சத்தீவும் அவங்களுக்கு வந்து ஒரு எமோஷனல் பாலிடிக்ஸ் சம்பந்தமான ஒரு விஷயம். கச்சத்தீவை மீட்போம், கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு வந்து நம்மளை ஏமாற்றி தமிழக மீனவர்கள், ஏன்னா இப்ப சொல்றாங்க பாத்தீங்கன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா நீட்டு நாங்க வந்து நிராகரிச்சோம் அப்படின்ட்டு மாணவர்கள் எப்படி ஏமாத்திட்டு இருக்காங்களோ அதே மாதிரி மீனவர்களை ஏமாற்றி ஒரு ஓட்டு அரசியல் செய்து தமிழக மீனவர்களையும் தமிழக மக்களையும் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது திமுக. 2014க்கு பிறகு மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி வந்ததுக்கு பிறகு நீங்களே உங்க பாத்துக்கோங்க, ஏன்னா வந்து நம்ம நியூஸ் சேனல் போய் தெரியும் எவ்வளவு வந்து ஒரு தலைபட்சமா இருப்பாங்கன்னு தெரியும். அப்படிப்பட்ட நியூஸ் சேனலுக்கே வந்து தமிழக மீனவர்கள் வந்து பாதிக்கப்பட்டார்கள் அப்படின்னு நியூஸ் போல, ஒரு மீனவர்கள் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு நியூஸ் வரல. அப்படி ஏதாவது ஒரு இடத்துல வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா கூட உடனடியாக நம் மாநில மத்திய அரசுகள் வந்து ஆக்ஷன் எடுத்து அந்த மீனவர்களை வந்து மீட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையுமே நாங்க தமிழர்களுக்கான ஆட்சி, தமிழர்களுக்காக தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று வாயில மட்டுமே வட சுட்டுக் கொண்டிருக்கும் திமுக தமிழக மீனவர்களை காப்பதற்கு எந்த ஒரு விஷயமும் செய்யவில்லை. தமிழக மீனவர்களின் அழிவுக்கு தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது மேலும் பார்த்துக்கோங்க, சாகர்மாலா மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்து தமிழக மீனவர்கள் வந்து இன்னும் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவா சேஃப்கார்ட் செய்வதற்கு வந்து மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அதையும் அதெல்லாம் எங்களுக்கு வேணாம், நாங்க பாத்துக்கிறோம் என்று சொல்லி தமிழக மீனவர்களின் நலனில் மிகப்பெரிய ஒரு கொடுமையை, மிகப்பெரிய ஒரு சித்திரவதையை செய்து கொண்டிருக்கிறது திமுக. இதற்கெல்லாம் மீனவர்கள் சிந்திக்க வேண்டும், திமுகவை புறக்கணிக்க வேண்டும், திமுகவை நிராகரிக்க வேண்டும். சில இடங்களில் சில தொகுதிகளில் விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய விளம்பரத்தையோ திருமாவளவர்களுடைய பெயரை கூட போடாம தான் வந்து திமுக வந்து எலெக்ஷன் கேன்வாசிங் பண்ணிட்டு இருக்காங்க. திமுக அமைப்பு செயலர் RS பாரதி அவர் வந்து ஒரு மீட்டிங்ல சொல்றாரு, இன்னைக்கு வந்து பட்டியலினத்தவர்கள்லாம் வந்து கோர்ட்ல உட்கார்ந்துருக்காங்கன்னா திமுக போட்ட பிச்சை அப்படின்னு சொல்றாரு. APJ அப்துல் கலாம் அவர்களை வந்து 2வது முறை ஜனாதிபதியாக முயற்சித்த போது கலாம் என்றால் கழகம் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் அவருடைய வளர்ச்சியையும் தடுத்து நிறுத்தியது வந்து பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம். பஞ்சமி இடத்தை வந்து தான் முறை சொல்லி எடுத்தாங்க அப்படின்ட்டு அதற்கான மூலப்பத்திரத்தை கேட்டுட்டு இருக்கோங்க. அந்த மூலப்பத்திரம் எங்க இருக்கு? வணக்கம் நண்பர்களே. திமுகவோட கொள்கை என்ன? சமூக நீதியை காக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த சமூக நீதியையும் தமிழகத்தையும் தமிழர்களையும் காக்கின்றேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் திமுக என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. தயாநிதி மாறன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. என்னன்னா, நாங்க என்ன 4ஆம் தர மக்களா அப்படின்னு வந்து ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். எதற்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்? யாரை 4ஆம் தர மக்கள் என்ன சொல்ல அவர் ட்ரை பண்றாரு. இதை எந்த மீடியாவது எவ்வாறு வந்து 7 மணி 8 மணிக்கு வாதம் நடத்தினாங்களா? பண்ண மாட்டாங்க. அடுத்து திமுக அமைப்பு செயலர் RS பாரதி
அவர் வந்து ஒரு மீட்டிங்ல சொல்றாரு, இன்னைக்கு வந்து பட்டியலினத்தவர்கள்லாம் வந்து கோர்ட்ல உட்காந்துருக்காங்கன்னா திமுக போட்ட பிச்சை அப்படின்னு சொல்றாரு. அப்ப மகாராஷ்டிரால, பீகார்ல, கர்நாடகால, ஆந்திர பிரதேசலாம் திமுக தான் போய் அதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்களா? ஒரு தரப்பு மக்கள் அவங்க வந்து கடினமாக உழைத்து இந்தியன் கான்ஸ்டியூஷன், அம்பேத்கர் போன்றவர்கள் கொடுக்கப்பட்ட கான்ஸ்டியூஷனால எழுதப்பட்டு அவங்க உயர்ந்து வராங்கன்னா நாங்க தான் பண்ணோம் அகைன் ஒரு எமோஷனல் பாலிடிக்ஸை விளையாண்டு சமூக நீதியை நாம் காக்குறோம்னு சொல்றாங்களே. எந்த சமூக நீதியை காத்தாங்க? இன்னைக்கு 2023 எலெக்ஷன்ல ஏதாவது எந்த தொகுதியில எந்த ஜாதியினர் வந்து ஓட்டு அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தா நிறுத்துறாங்க. பெரியார் ஜாதியை ஒழித்தார், திராவிடம் ஜாதியை ஒழித்தது, திமுக ஜாதியை ஒழித்ததுன்னு சொல்லிட்டு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ராசா வந்து ஒரு இந்தியா டுடே நடத்துற ஒரு கான்கேவ்ல உட்காந்துட்டு இந்திய தமிழ்நாட்டில் எப்படி ஜாதியோட கட்டமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரை நீங்க எடுத்து பார்த்துக்கோங்க, எந்த ஒரு இடத்துலயாவது, இன்னும் சொல்ல போனால் சில இடங்களில் சில தொகுதிகளில் விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய விளம்பரத்தையோ திருமாவளவர்களுடைய பெயரை கூட போடாம தான் வந்து திமுக வந்து எலெக்ஷன் கேன்வாசிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் அவர்கள் காக்கின்ற சமூக நீதியா? இதை வந்து ஒவ்வொருத்தவங்களும் யோசிச்சுவாங்க. அது இதுவும் வந்து ஒரு ஓட்டு அரசியலுக்காக மட்டும்தான். எப்பொழுதெல்லாம் எலெக்ஷன் வருதோ அப்போதெல்லாம் வந்து மக்களை வந்து தூண்டி விட்டு ஒரு ஓட்டு அரசியல் செய்ய வேண்டும் அப்படின்னு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி வந்து சமூக நீதியில் வந்து ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கு. நேற்று சில நாட்களுக்கு முன்பு அசுரன் படத்திற்கு வந்து தேசிய விருது கிடைத்தது. அந்த அசுரன் படத்தை பார்த்து விட்டு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டார். அதற்கு பிறகு எழுந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் முரசொலி அந்த இடத்தை பற்றியான ஒரு விஷயம். பஞ்சமி இடத்தை வந்து தான் முரசொலி எடுத்தாங்க அப்படின்ட்டு. அதற்கான மூலப்பத்திரத்தை கேட்டுட்டு இருக்கோங்க. அந்த மூலப்பத்திரம் எங்கன்னு தெரியல. சோ வந்து அந்த பஞ்சமி இடம் எப்படி வந்துச்சு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் வந்து இவங்க ஆபீஸை வச்சுக்கிட்டு சமூக நீதியை பத்தி பயங்கரமா பேசுறாங்க. அதை தாண்டி தமிழர்கள் வந்து வளர்ந்து விடவே கூடாது அப்படிங்கிறத வந்து திமுக வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாங்க. அது காமராஜர் எடுத்துக்கோங்க. காமராஜருக்கு வந்து ஒரு தேசிய அளவிலான ஒரு இடம் கிடைக்கும் போது அதை வந்து எப்படியாவது கிடைத்து விடவே கூடாது அப்படிங்கிறத திமுக வந்து ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அதற்கு பிறகு ஒரு 30 வருடங்களுக்கு பிறகு ஜி.கே. மூப்பனாருக்கு வந்து மீண்டும் வந்து ஒரு பிரதமர் பதவி கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. அதை வந்து எப்படியாவது கிடைத்து விடவே கூடாது அப்படிங்கிறத பண்ணி அதுலயும் திமுக ஜெயிச்சாங்க. அதற்கு பிறகு நம் இளைஞர்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ஒரு சிறுபான்மையை நாங்க தான் காக்குறோம், நாங்க தமிழர்களுக்கு வந்து மிகப்பெரிய முன்னுரிமை தரோம் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை வந்து 2வது முறை ஜனாதிபதியாக்க முயற்சித்த போது கலாம் என்றால் கலகம் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் அவர்களுடைய வளர்ச்சியையும் தடுத்து நிறுத்தியது வந்து பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம். இப்படி சமூக நீதினு சொல்லி தமிழர்களை ஏமாத்தி அந்த ஒரு யாரையும் மக்களையும் வளர விடல, ஒரு அதை தாண்டி அந்த அவர்களுடைய கட்டமைப்புகளை உடைத்து மேல வர முயற்சித்த தமிழர்களையும் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் வளர விடாமல் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ, மத்திய ஆட்சியில வந்து அவங்களோட மினிஸ்டர்ஸ் எம்பிஸை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து தமிழர்களை வந்து வஞ்சித்து கொண்டிருக்கும் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அவர்கள் ஓட்டுக்காக, ஓட்டு அரசியலுக்காக, அந்த ஒரு பர்சன்டேஜுக்காக மட்டும்தான் சமூக நீதி அது இதுன்ட்டு வந்து வட சுட்டு கொண்டிருக்கிறார்களே தவிர அதை தாண்டி அவர்களுக்கு எந்த ஒரு அக்கறையும் கிடையாது. அதை வந்து ஒரு ரியல் லைஃப்ல ரியல் டைம்ல நம்ம பார்க்க முடியும். எதாவது சொல்றோம் பார்த்துக்கோங்க, தனி தொகுதின்னு வச்சிருப்பாங்க. அந்த தனி தொகுதியில் இருக்க வேட்பாளர்களை பொது தொகுதியில கொடுக்க மாட்டாங்க. இதை வந்து விடுதலை சிறுத்தைகள் வன்னியரசு கூட வந்து ஒரு பேட்டியில் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு. ஆனால் அவர்கள் நேரம் கூட்டணியில் சேர்ந்த பிறகு அதையெல்லாம் மறந்து விடுவார்கள். கூட்டணிக்காக கட்சி தலைவர்கள் வந்து இது மாதிரி செய்வார்கள். ஆனால் மக்களாகிய நாம் தான் சரியான முறையில் சிந்திக்க வேண்டும். என்ன செய்யணும், என்ன பண்ணணுங்கிறத கரெக்டா பண்ணி யோசிச்சாவே நமக்கு தெரியும். கனெக்ட் த டாட்ஸ், யூ வில் கெட் த ஆன்சர். திமுகவை நிராகரிக்க வேண்டும், திமுகவை புறக்கணிக்க வேண்டும். சமூக நீதி என்று போலி அரசியல் பேசி அதை பற்றி எதுவுமே பேச மாட்டாங்க. பாஜக இன்னைக்கு யாரு கட்சி தலைவர்? எல் முருகன். என்னைக்காவது ஒரு நாள் திமுக அப்படி ஒருத்தவங்க வந்தாங்கன்னா திமுக போட்டு கொடுங்க, அதுவரை திமுகவை புறக்கணிங்க. உண்மையாலுமே அந்த டெவலப்மெண்ட், உண்மையாலுமே அந்த வளர்ச்சிக்கு திமுக இதுவரைக்கும் என்ன செய்தது என்று பார்த்தால் நம்ம கொஞ்சம் உற்று நோக்கினால் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத. வடகுடத்தில் வந்து 300 ஏக்கருக்கு வந்து ஆட்டோமொபைல் டெஸ்டிங் சென்டர் வைக்கிறேன்னு சொன்னாங்க. எங்க வச்சாங்க, எங்க வந்துச்சு அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியாது. மக்கள் வளர்ந்தால் மக்கள் கேள்வி கேட்பார்கள். மக்கள் கேள்வி கேட்க தொடங்கினால் திமுகவால் அரசியல் செய்ய முடியாது. டெவலப்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையே வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்காம பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, அந்த பிரிட்ஜ் கட்டமா, அந்த பாடம் கட்டமான்னு எங்கெல்லாம் அவங்களால கமிஷன் அடிக்க முடியுமோ அங்கெல்லாம் அவர்கள் செய்வார்கள். வணக்கம். நம்ம கண்டினியூஸா வந்து திமுகவை ஏன் நிராகரிக்க வேண்டும், ஏன் புறக்கணிக்க வேண்டும் என்ற ஒவ்வொரு எபிசோட பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து திமுக நம்ம ஒட்டுமொத்த உலகமே வந்து வளர்ச்சியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் போது
திமுக வந்து ஜஸ்ட் வந்து என்டிடி வந்து எதை உங்களோட அரசியல் என்ன அப்படின்னு கேட்டா அங்க மட்டும் டெவலப்மெண்ட் 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 அப்படின்னு வந்து சும்மா 3 வார்த்தைகளை சொல்லிட்டு நகர்ந்து கொண்ட ஒரு தலைவர் தான் வச்சிருக்காங்களே தவிர உண்மையாலுமே அந்த டெவலப்மெண்ட் உண்மையாலுமே அந்த வளர்ச்சிக்கு திமுக இதுவரை என்ன செய்தது என்று பார்த்தால் நம்ம கொஞ்சம் உற்று நோக்கினால் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியம். அது 2006 2011 வரை வந்து பார்த்துக்கோங்க. அந்த ஒரு மின்வெட்டு, அந்த மின்வெட்டுனால வந்து தமிழகத்தில் எவ்வளவு உழைப்புகள் எவ்வளவு தொழிற்சாலைகள் வந்து இழுத்து மூடப்பட்டன அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கொடூரமான விஷயம். கோயம்புத்தூர், திருப்பூர், சிவகாசி போன்ற சிறு குறு தொழில்கள், நெசவாளர்கள் இது போன்ற பல தொழில்கள் வந்து அநியாயமா வந்து ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் 16 மணி நேரம் பவர் கட் அப்படின்னு சொல்லி அந்த ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியவே வந்து திமுக வந்து டோட்டலா அழிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு 2011க்கு பிறகுதான் வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மின்வெட்டுகளை சரி செய்து இன்னைக்கு வந்து தொழில் வந்து ஓரளவு வந்து போய் கொண்டிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு தொழில் வளர்ச்சிக்கு எதிரான ஒரு அரசாங்கமாக தான் திமுக இருந்தது. அதே மாதிரி பாத்துக்கோங்க, வரகுடத்துல வந்து 300 ஏக்கருக்கு வந்து ஆட்டோமொபைல் டெஸ்டிங் சென்டர் வைக்கிறேன்னு சொன்னாங்க. எங்க வச்சாங்க, எங்க வந்துச்சு அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியாது. சோ வந்து வளர்ச்சிக்கான அறிக்கைகளை வந்து வாய் வழியாக மட்டும்தான் இருக்குமே தவிர செயல் வழியாக திமுக வந்து எந்த ஒரு வளர்ச்சியுமே வந்து மக்களுக்கு வந்து கொடுத்தது கிடையாது. அதை தாண்டி வேறு சில கட்சி இப்ப பாத்துக்கோங்க, சேலம் டு சென்னை 8 வழி சாலை அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சிக்கான பல திட்டங்களை வந்து தேசிய மத்திய அரசுகள் வந்து கொண்டு வர முயற்சித்தாலும் அங்கேயும் போய் மக்கள்கிட்ட போய் வந்து குழப்பி அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அது மாதிரியான எல்லா ஊர்லயும் பார்த்தவங்க சாலைகள் வர வேண்டும் என்று போராடுகிறார்கள். ஆனால் இங்க வந்து சாலைகள் வரக்கூடாது. ஓகே, உங்களுக்கு தான் வந்து கவர்மெண்ட் என்வரான்மெண்ட் பாலிசி படி எங்கெல்லாம் ஈகோ ஃப்ரெண்ட்லியான சாலைகள் அமைப்பதற்காக வந்து நீதிமன்றம்லாம் பல விஷயங்கள் சொன்னாலும் அவங்களுக்கு வந்து மக்கள் வளர்ந்து விடவே கூடாது. ஏன்னா மக்கள் வளர்ந்தால் மக்கள் கேள்வி கேட்பார்கள். மக்கள் கேள்வி கேட்க தொடங்கினால் திமுகவால் அரசியல் செய்ய முடியாது. அதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. அது போன்ற ஒவ்வொரு விஷயத்திலையும் சரி, ஒவ்வொரு இடத்துலையும் சரி. விவசாயிகள் பாருங்க, விவசாயிகள் வளர்வதற்கு வந்து விவசாயிகள் சட்டத்தை கொண்டு வந்தால் அங்க போயிட்டு வந்து வாங்க. ஏன்னா இப்ப என்ன விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை பார்த்துக்கோங்க, அவங்க ஒரு பொருள் விளைவிக்கிறாங்க, ஒரு இளநீர் விளைவிக்கிறாங்க, 6 ரூபாய்க்கு அவங்ககிட்ட வாங்கிட்டு சென்னையில் 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதே அவங்க நேரடியா வித்தாங்கன்னா இந்த மிடில் மேனை கட் பண்றதுக்கு வந்து ஒரு சட்டம் கொண்டா அதை வந்து போடவே கூடாது, உடனே போராடுவாங்க. அந்த உண்மையான விஷயங்களை வந்து அந்த பயனாளிகளுக்கு வந்து எப்படியாவது வந்து சென்றடையாமல் மீடியா போன்ற பல கட்டமைப்புகளை வைத்துக் கொண்டு தமிழகத்தின் வளர்ச்சியை அணை இண்டஸ்ட்ரியல் வளர்ச்சியாக இருக்கட்டும், ஃபார்மர்ஸ் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், எஜுகேஷனல் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், டெவலப்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையே வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்காம பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லலாம், நாங்கள் அந்த பிரிட்ஜ் கட்டணுமா, அந்த பாலம் கட்டணுமான்ட்டு எங்கெல்லாம் அவங்களால கமிஷன் அடிக்க முடியுமோ அங்கெல்லாம் அவர்கள் செய்வார்கள். அதை தாண்டி உண்மையான வளர்ச்சி ஒரு இடத்தில் வருகிறது என்றால் அந்த வளர்ச்சியை செயல்படுத்துவதற்கு நிச்சயம் திமுக அனுமதிப்பதே இல்லை. இதைதான் கடந்த கால வரலாறும் சொல்கிறது. இப்பொழுதும் மீண்டும் திமுகவுக்கு ஒரு முறை வாய்ப்படுத்தி விட்டால் வளர்ச்சியை நாம் மறந்து விட வேண்டும். டெவலப்மெண்ட் என்கிற வார்த்தையை வந்து கண்டிப்பா we need to forget development. அதுதான் உண்மை. சோ நம் தமிழ்நாடும் நம் அடுத்த சந்ததியினரும் அடுத்த லெவலுக்கு போகணும். உடனே கம்பேர் பண்ணி சொல்லிக்கோங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருப்பாங்க, பீகாரோட நாங்க மேல இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பீகாரோட நீ மேல வந்து பிரிட்டிஷ்கார காலத்துல இருந்துட்ட. 1947 வந்து தமிழ்நாடு விட்டுட்டு போகும்போதே சென்னை வந்து டெவலப்டு ஸ்டேட்டா தான் வந்து பிரிட்டிஷ்காரன் விட்டு போயிட்டான். நீ யாரோட கம்பேர் பண்ணணும்? அப்படிப்பட்ட ஒரு டெவலப்டு ஸ்டேட்டை நீ வந்து வேறு மேலே நாடுகளுடன் கம்பேர் பண்ணி நம்ம மேலும் வளர்ச்சி அடைய வைக்க வேண்டுமே தவிர நாங்கள் பீகாரோட மேல இருக்கோம், உத்தரப்பிரதேசோட மேல இருக்கோம், ஹரியானாவோட மேல இருக்கோம் என்று கதை வசனம் பேசியே நம்ம வந்து இன்னும் வந்து நம்ம பின்னாடி போயிடக்கூடாது. ஸோ உண்மையான வளர்ச்சி வேண்டுமா, உண்மையான வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு நம்ம செல்ல வேண்டுமா என்றால் சிந்தித்து வாக்களியுங்கள், திமுகவை புறக்கணியுங்கள். ஒரு வேறு மத நண்பர்களுடைய திருமணத்திற்கு சென்று அங்க போயிட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை வந்து கொச்சையாக பேசுவது, நம்முடைய பண்டைய கால கோவில்களில் இருக்கும் சிற்பங்களை வந்து கொச்சையாக பேசுவது. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து நமக்கு தெரியும், ஸ்ரீரங்கத்தில் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து திருநெல் வைத்த போது உடனடியாக அளித்தார். திமுக வைத்துக் கொண்டிருக்கும் ஒரு கண்ணில் வெண்ணெய், இன்னொரு கண்ணில் சொன்னாங்க. அந்த வெண்ணெய் வைக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த வெண்ணெய் வந்து அவங்க மனசளவோட பிடிச்சுதான் வைக்கல. ஏன் சொல்றேன்னா, அவங்க ஒரு கண்ணில் வெண்ணெய் வைக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த வெண்ணெய் வைத்தவர்களுக்கு இதுவரை வந்து எத்தனை மியூசிக் போட்டு கொடுத்துருக்காங்க. வணக்கம். திமுகவையும் புறக்கணிக்க வேண்டும். திமுக வந்து மற்ற எல்லா கட்சியுமே வந்து மதவாதம் அப்படின்னு பேசிட்டு ஒரு போலி செக்யூலரிசம் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்து வந்துடுறாங்க.
அவங்க வந்து பாத்துக்கோங்க, அவங்க கூட்டணி எந்த யூபி அந்த கூட்டணி வந்து மதசார்பற்ற கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி மதசார்பற்ற கூட்டணியாக இருக்கட்டும், ஏனென்றால் அவர்கள் கட்சிக்குள்ளேயே வந்து சில மதத்தை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட கட்சிகள் எல்லாமே போட்டி வச்சுருவாங்க. அதெல்லாம் தவறு கிடையாது, அதை வந்து வைத்துக் கொள்ளுங்கள், ஜனநாயக உரிமை எல்லாமே. ஆனால் அப்படியெல்லாம் வைத்துக்கொண்டு மதசார்பற்ற கூட்டணி அப்படின்னு சொல்லி மக்கள் அகைன் வந்து உணர்ச்சி எமோஷனல் பாலிடிக்ஸ் விளையாண்டுகிட்டே இருக்கிறது தான் வந்து அவருடைய நீண்ட காலமான ஒரு விஷயம். ஸோ ஓகே, திமுக மட்டும் நம்ம வச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும், விநாயகர் சதுர்த்தி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து விடுமுறை நாள் கொண்டாட்டம் அப்படின்னு கலைஞர் டிவியில் சொல்லுவாங்க. தீபாவளி வந்துச்சுன்னா விடுமுறை நாள் கொண்டாட்டம் அப்படின்ட்டு தான் வந்து அவங்க சிறப்பு போடுறாங்க. அப்படி போடுறவங்க வந்து கிறிஸ்துமஸுக்கும் வந்து நீங்க என்ன சொல்லணும், விடுமுறை நாள் கொண்டாட்டம்னு சொல்லணும். ரம்ஜானுக்கு என்ன சொல்லணும், விடுமுறை நாள் கொண்டாட்டம்னு சொல்லணும். ஆனா இங்க ஒரு ஃபேஸ், அங்க ஒரு ஃபேஸ். இதுதான் வந்து கேள்விக்கு உருவாகப்படுகிறது. எல்லாத்துக்குமே ஒரே பேச வச்சுட்டா கண்டிப்பா கேள்விக்கே வந்து பண்ண மாட்டாங்க. பிளஸ் ஒரு வேறு மத நண்பர்களுடைய திருமணத்திற்கு சென்று அங்க போயிட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை வந்து கொச்சையாக பேசுவது, நம்முடைய பண்டைய கால கோவில்களில் இருக்கும் சிற்பங்களை வந்து கொச்சையாக பேசுவது, அதே மாதிரி நம்மளுடைய நம்பிக்கைகளை வந்து கொச்சையாக பேசுவது, அது மாதிரி வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி 6 மாசம் முன்னாடி வரை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பேச வச்சுக்கிறது. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து, ஏன்னா நமக்கு தெரியும் ஸ்ரீரங்கத்தில் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து திருநீர் வைத்த போது உடனடியாக அளித்தார். அப்படி செய்த ஸ்டாலின் இன்னைக்கு எலெக்ஷனை அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு வந்துட்டு கோயிலுக்கு போறாங்க, நான் அறநிலையத்துறையை காப்பாற்றுறோங்கிறாங்க. அறநிலையத்துறை வந்து இன்னைக்கு வந்து பாருங்க, தமிழகத்தில் இருக்கும் கோயில்கள் எல்லாம் வந்து ஒரு பராமரிப்பு இல்லாமல் ஒரு ரொம்ப வீணாக போயிருக்குன்னா அதுக்கு யார் காரணம்? ஆனா வந்து இன்னைக்கு வந்து நாங்க அறநிலையத்துறை பண்ணுவோம், நாங்க அதை பண்ணுவோம், நாங்க இதை பண்ணுவோம் அப்படிம்பாங்க. ஸோ வந்து ஒரு செக்யூலரிசம் அப்படின்னா என்ன, அனைவரும் சமம் அப்படின்னு இருக்கிற செக்யூலரிசம் தான் வந்து நம்ம எல்லாரும் பின்பற்ற வேண்டிய செக்யூலரிசம். ஆனால் திமுக வைத்துக் கொண்டிருக்கும் செக்யூலரிசம் ஒரு கண்ணில் வெண்ணெய், இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பு. அந்த வெண்ணெய் வைக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த வெண்ணெய் வந்து அவங்க மனசளவுல குடிச்சுதான் வைக்கல. ஏன் சொல்றேன்னா, அவங்க ஒரு கண்ணில் வெண்ணெய் வைக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த வெண்ணெய் வைத்தவர்களுக்கு இதுவரை வந்து எத்தனை மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்திருக்காங்க. அவங்க கட்சியில வந்து ஒரு பொருளாளர், ஒரு தலைவர் அப்படிங்கிற போஸ்ட்ல வந்து ஏதாவது சிறுபான்மையினர் மக்கள் இருந்திருக்காங்களா? கிடையவே கிடையாது. அவங்க எங்க யூஸ் பண்ணணும்னா வந்து இவங்க வந்தா நீங்க நிம்மதியா இருக்க முடியாது, இவங்க வந்தா கோயில் அடிச்சு விட்டாங்க, இவங்க வந்தா அவங்கள வந்து சாமி கூட விட மாட்டாங்க, மிரட்டி 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 நம்ம உணர்ச்சிகளை தூண்டி தூண்டி அவங்களுக்கும் வந்து ஒரு ஓகே சரி இவ்வளவு பண்றீங்க, நீங்க ஒரு கண்ணில் வெண்ணெய் வச்சிட்டீங்க, அவங்களுக்கு வந்து ஒரு மினிஸ்டர் போஸ்ட் கொடுங்க, அவங்களுக்கு எம்பி போஸ்ட் கொடுங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் ஃபார் ஓட் பாலிடிக்ஸ், ஜஸ்ட் ஃபார் ஓட் பர்சன்டேஜ் அவர்களை வைத்துக் கொண்டு இவர்களுடைய சுய லாபத்துக்காக இந்த செக்குலரிசம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மையாலுமே ஒரு போலியான மதசார்பற்றத்தை பேசிக்கொண்டு மதவாதத்தை வளர்த்துக் கொண்டிருக்கும் கட்சி திமுக. அப்படிப்பட்ட திமுகவை நாம் நிச்சயம் புறக்கணிக்க வேண்டும். அந்த திமுகவை கம்ப்ளீட்டா அகற்ற வேண்டும். காஷ்மீரை வந்து 370 ஆக்ட் மூலமா இந்தியாவுடன் வந்து கம்ப்ளீட்டா வந்து தனித்தனி சட்டம் கிடையாது. இந்தியா நீங்களே இந்தியா தான் உங்களுக்கான அந்த சிறப்பு அப்படின்னு நீங்க சொல்லிக் கொண்டு உங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் சரி, தேச நலனுக்கு எது விரோதமோ அதை முதலாக செய்வதுதான் திமுகவோட வேலை. அது இன்னைக்கு நேரத்தில் அவங்க ஆரம்ப காலத்தில் அதை தான் பண்ணிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்தோம், இங்க எப்படி நம்ம ஸ்கூல் யாராவது ஒருவர் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போறோமா? வணக்கம் நண்பர்களே. திமுகவை நிராகரிக்க வேண்டும். ஏன்? பல காரணங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று மீண்டும் ஒரு காரணம், தேசியம், தேசியவாதம். தேசியமும் ஆன்மீகமும் என் இரு கண்கள் அப்படின்னு சொன்னவர் தான் மதிப்பிற்குரிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள். அவர்கள் வாழ்ந்த மண்ணில் இருந்து கொண்டு தேசியம், தேசியவாதம் என்கிற வார்த்தையே வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தை மாதிரி ஆயிடுச்சு. அதற்கு யார் காரணம் அப்படின்னா, யோசிக்காம சொல்றான் திமுக. இவங்க திராவிடம் ஒரு பிலாசபி, அது வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பத்தை வந்து பெரியார் போன்ற தலைவர்களை வைத்துக் கொண்டு உருவாக்கி கொண்டு ஒரு தேசியவாத சிந்தனையே வந்து இது பண்ணிட்டாங்க. அதை தாண்டி வந்து அவங்களோட திமுக நடவடிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அகேன்ஸ்ட் நேஷனலிசமா இருக்கு. நீங்க பாத்துக்கலாம், இந்த சிஏஏக்கு எதிராக நடந்துபட்ட விஷயங்கள்ல வந்து திமுகவோட கருத்தை வந்து பாகிஸ்தான் பேப்பர்ல கூட வந்து ஆதரிச்சு வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. அப்படின்னா பாத்துக்கோங்க, திமுகவின் கருத்து வந்து எந்த அளவு வந்து நம்முடைய தேசத்துக்கு எதிராக இருக்கிறது. 370 ஆக்ட், ஏன்னா வந்து காஷ்மீர் வந்து ஓகே 1947 உங்களுக்கு தனியாக ஒரு கான்ஸ்டியூஷன் போட்டு செகுலரிசமா நீங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. காஷ்மீரை 1947 இருந்து 2019 வரை காஷ்மீர் வந்து எவ்வளவு வளர்ந்துச்சு, காஷ்மீர்ல இருந்து எத்தனை பேர் வந்தாங்க, காஷ்மீர்ல இருந்து எத்தனை பேர் சாதித்தார்கள், காஷ்மீர்ல எத்தனை இண்டஸ்ட்ரி இருந்துச்சு, காஷ்மீரோட எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் என்ன, காஷ்மீரோட ரெவன்யூ என்ன, காஷ்மீரோட இன்கம் என்ன, ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு. அப்படிப்பட்ட காஷ்மீரை வந்து 370 ஆக்ட் மூலமா இந்தியாவுடன் வந்து கம்ப்ளீட்டா வந்து தனித்தனி சட்டம் கிடையாது, இந்தியா நீங்களும் இந்தியன்ஸ் தான், உங்களுக்கான அந்த சிறப்பு அப்படின்னு நீங்க
நீங்க சொல்லிக்கொண்டு உங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா இந்தியா அனைத்து மாநிலங்களுக்கும் என்ன அந்தஸ்து கொடுக்கப்பட்டதோ நீங்களும் எங்களுடைய சகோதரர்கள் என்று நம் மத்திய அரசு அணைத்த பிறகு அதற்கு பார்த்து அதை வந்து பாராட்ட வேண்டுமா, எதிர்க்க வேண்டுமா? ஆனால் திமுக எதிர்த்தது. இதனால வந்து அவங்க கலைஞர் டிவியில் உட்காந்து 370 ஏன் ரிமூவ் பண்ணாங்கன்னா வந்து அமெரிக்கன்ஸை வந்து காஷ்மீர் உட்கார வைக்கலாம், என்னென்னமோ வதந்திகளை பரப்பி மக்களை குழப்பியது திமுக. சிஏஏவிலும் அதுதான் நடந்தது. சிஏஏல வந்து தமிழகத்தில் வந்து எவ்வளோ ஒரு தேவையில்லாத ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தினாங்க. நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, நீங்க இந்தியன்ஸ் உங்களை யாரும் வெளில அனுப்ப போறது கிடையாது, அண்டை நாட்டுகளிலிருந்து வருபவர்களுக்கு மட்டும்தான் அந்த சட்டம் அப்படிங்கறத வந்து தெளிவாக சொல்லிய பிறகும் சிஏஏக்கு வந்து அந்த போய் நின்றுட்டு வந்து அவங்கள வந்து குழப்பி அவங்க வந்து மைண்ட் வாஷ் பண்ணி கேன் வாஷ் பண்ணி வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு நிம்மதியற்ற தன்மையை வந்து உருவாக்கினார்கள். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் சரி தேச நலனுக்கு எது விரோதமோ அதை முதலாக செய்வதுதான் திமுகவோட வேலை. அது இன்னைக்கு நேரத்தில் அவங்க ஆரம்ப காலமே அதை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம பார்த்தவங்க வந்து புல்வாமா தாக்குதல் நடந்து நம்ம ராணுவ வீரர்கள் வந்து அவ்வளவு வந்து ஒரு கம்பீரமா போரிட்டு சண்டை போட்டிருப்பாங்க. ஆனா இங்க உட்காந்துட்டு திமுகவாக இருக்கட்டும், அவங்களோட கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், அவங்க முதல் கட்ட தலைவர்கள் கூட அமைதியா இருந்துருவாங்க, அடுத்த கட்ட தலைவர்கள் வச்சுப்பாங்க நம்ம ராணுவ வீரர்களை கிண்டல் அடிக்கிறதாக இருக்கட்டும் போன்ற பல விஷயங்களை வந்து வரிசையாக செய்து கொண்டிருப்பார்கள். மேலும் யாரெல்லாம் வந்து நம்ம நாட்டு நலனுக்கு எதிராக வந்து நடக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் கூட்டணிக்கு வச்சுக்குவாங்க. இதுதான் திமுகவோட வரலாறு. இப்பொழுதும் இதுதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் ஒரு முறை திமுக ஆட்சி கட்டலுக்கு வந்தால் இந்தியாவுடன் இணைந்து தமிழகம் பயணிப்பதே இவர்கள் வந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து ஐசோலேட் பண்ணி கூட்டு வந்துருவாங்களோங்கிற பயம் இருக்கிறது. இந்தியாவுக்கு பெருமை தமிழுக்கு பெருமை, தமிழனுக்கு பெருமை இந்தியாவில் இருப்பதுதான். ஸோ இந்தியனும் தமிழனும் ஒன்று அப்படிங்கிறத நம்ம எப்போ நினைக்கிறோமோ, எப்போ நம்ம நேசிக்கிறோமோ அப்பதான் நம்ம பண்ண முடியும். தமிழ்நாடு சொல்லிக்கிறாங்க, நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம். கல்வி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, கேந்திர வித்யாலயா இருக்கட்டும், நவோதயா ஸ்கூல்களாக இருக்கட்டும், இங்க எப்படி இருக்கு நம்ம ஸ்கூல்ஸ் பார்க்கலாம். யாராவது ஒருவர் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போறோமா? ஸோ இவங்க என்னெல்லாம் இதுலயே நமக்கு தெரியும். ஒருவேளை வந்து எங்களுக்கு தேசிய நலனே வேணாம், நாங்கள் தனியா இருந்துக்கிறோம்னு சொன்னாங்கன்னா இவங்க எஜுகேஷன் சிஸ்டத்தை வச்சு தெரிஞ்சுக்குவாங்க, நம்ம குவாலிட்டி எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி எதெல்லாம் வந்து தேசிய நம்ம இந்தியா மத்திய அரசு ஒரு நல்ல விஷயம் நம்ம கொடுக்குறாங்களோ அதை கம்ப்ளீட்டா கொடுத்துடணும். நவோதயா ஸ்கூல் இல்லாத ஒரே ஸ்டேட் தமிழ்நாடு மட்டும்தான். அதற்கு யார் காரணம்? திமுக மட்டும்தான். சோ தேசியம் என்கிற ஒரு வார்த்தையை நம்மை மறக்கடிக்க வைத்து நம் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை கொச்சைப்படுத்திக் கொண்டு இருக்கும் ஒரே கட்சி திமுக. திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சியை புறக்கணிப்பதன் மூலமாக மட்டுமே தமிழகத்தின் உண்மையான வளர்ச்சியை நாம் அடைய முடியும். தமிழகத்தை ஒரு 30-40 வருஷத்துக்கு பின்னோக்கி கொண்டு செல்லும் கண்டிப்பாக திமுக கொண்டு சென்றுவிடும். அது எந்த ஒரு டவுட் வேண்டாம், எந்த ஒரு ஐயம் வேண்டாம். மணல் திருட்டு ஆரம்பிச்சு, நில அபகரிப்பு ஆரம்பிச்சு, ஒவ்வொரு இடத்துலையும் செங்கலா இருக்கிற சட்ட ஒழுங்கு வந்து ஒவ்வொரு பாயிண்டா வந்து உடச்சி எடுத்துருவாங்க. 1960 என்ன சொல்லி வந்தாங்க, நாங்க ஜெயிக்கலன்னா காங்கிரஸ் உள்ள வந்துடும் அப்படின்னாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, நாங்க ஜெயிக்கலன்னா பிஜேபி வந்து சொல்றாங்க. வணக்கம் நண்பர்களே. திமுகவை ஏன் நிராகரிக்க வேண்டும் அப்படிங்கிற டாபிக்ல நிறைய பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு ரொம்ப மிக முக்கியமான பாயிண்ட் பார்த்துட்டு இருக்கோம். திமுகவுக்கு ஒரு வார்த்தை ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. அது என்ன வார்த்தைன்னு கேட்டீங்கன்னா சட்ட ஒழுங்கு. ஒரு லா அண்ட் ஆர்டர் அப்படின்னா அது கண்டிப்பா வந்து டிசால்வ் ஆகி ஆகணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து திமுக இருக்கு. அது ஒவ்வொரு துறையாக இருக்கட்டும். மணல் திருட்டுல ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படிலாம், ஆனா இப்பயே ஆல்ரெடி சொல்லிட்டாங்க எப்படி மணலை திருட போறோம் அப்படிங்கிறது அவங்களே வந்து அட்டஸ்டேஷன் கொடுத்துட்டாங்க. போய் வந்து இயற்கை வளங்களை சுரண்டதாக இருக்கட்டும், இல்ல வந்து உங்க பேர்ல ஒரு லேண்ட் இருக்கு அதுவும் மெயின் ரோடுக்கு ஒட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நில அபகரிப்பு. ஏன்னா திமுகவோட ரொம்ப மிக ஃபேமஸான பாயிண்ட் வந்து நில அபகரிப்பு. ஸோ மணல் திருட்டுல ஆரம்பிச்சு, நில அபகரிப்பு ஆரம்பிச்சு, ஒவ்வொரு இடத்துலையும் செங்கலா இருக்கிற சட்ட ஒழுங்கு வந்து ஒவ்வொரு பாயிண்டா வந்து உடச்சி எரிஞ்சிருவாங்க. அதே மாதிரி வந்து எவ்வளவு கேசஸ் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. போலீஸ் ஸ்டேஷனோ கோர்ட்டோ அப்படிங்கிறது தேவையே கிடையாது. ஏனென்றால் இவங்களே மணல் கொள்வாங்க, இவங்களே நிலத்தை அபகரிப்பாங்க, அதை யாராவது கேட்டு வந்தாங்கன்னா இவங்களே வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க. கட்ட பஞ்சாயத்து வந்து ஒரு கட்டத்துக்கு மேல போயிட்டு ஒவ்வொரு துறையா வந்து ஆக்கிரமிப்பு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. டாமினேட்டிங் தி ஃபீல்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கட்டும். அதுக்கு ஒரு மிக பெரிய எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சினிமா ஃபீல்டு எடுத்துக்கலாம். 2006-2011 எடுத்துக்கோங்க. ரெட் ஜெயின் மூவிஸ், Cloud 9 மூவிஸ், சன் பிக்சர்ஸ், இந்த மூணை தாண்டி வேற எந்த ஒரு பிலிம் இண்டஸ்ட்ரியுமே வந்து படமும் எடுக்க முடியாது, படத்தை ரிலீஸ் பண்ணவே முடியாது. ஒரு மிகப்பெரிய நடிகர்கள் இளைய தளபதி விஜய் அவர்களாக இருக்கட்டும், அவர்களோட படம் ரிலீஸ் ஆக கூட வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அந்த கஷ்டத்தின் பயனாக தான் வந்து 2011 வந்துட்டு எஸ் ஏ சந்திரசேகரோடும் விஜய் அவர்களும் போயிட்டு ஜெயலலிதா அவர்கள் காதல் கொடுத்தாங்க நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அவ்வளோ ஒரு கஷ்டம். ஏன்னா அவ்வளோ பெரிய நடிகருக்கே ஒரு மிகப்பெரிய கஷ்டம்னா நமக்கு தெரியும் எவ்வளோ ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி, எவ்வளோ சிறிய ப்ரொடியூசர்ஸ் இயக்குனர்ஸ்லாம் இருக்காங்க. எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா அவங்க கண்ட்ரோல்ல வந்து வேணும். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ல இருந்து
சென்னை டு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிபியூஷன் வரை கம்ப்ளீட் அவங்க கண்ட்ரோல்ல தான் எடுத்துக்க வேண்டும் என்று கட்ட பஞ்சாயத்து செய்து, அதுவும் பிரைஸும் சரி, ஓகே பணம் எடுத்துக்கிறீங்க 1 கோடி 1 கோடி அவங்க சொல்ற பிரைஸ் தான் என்று கம்ப்ளீட் ஆக்கிரமிப்பு செய்து மக்களுடைய நிம்மதியை ஒவ்வொரு இடத்திலும் கெடுக்க முயல்பவர்கள் தான் திமுக. இதை தான் 2006 இருந்து 2011 வரை பார்த்தோம். மீண்டும் நாம் அதை பார்க்க வேண்டுமா என்பதை நாம் நிச்சயமாக சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு துறையாக இருக்கட்டும், நைட்ல டிராவல் பண்றதாக இருக்கட்டும், திருட்டு, கொள்ளை, கொலை என்கிற எல்லா விஷயத்திலுமே சரி, நமக்கு தெரியும் தினகரன் ஆபீஸ்ல வந்து 3 பத்திரிகையாளர்கள் எரிந்து கொண்டாங்க. அந்த ஒரு சட்ட ஒழுங்காக இருக்கட்டும், எத்தனை பேர் அவங்களுக்கு எதிராக பேசுறவர்களாக இருக்கட்டும், ஜனநாயகம் கருத்துரிமை அப்படின்னு சொல்லுவாங்க, பாசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையான பாசிசம்னா என்ன, உண்மையான ஜனநாயகத்தை கழுத்தெடுப்பது என்றால் என்ன என்பதை 2006 2011 வரை பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு இருண்ட கால தமிழகம் நமக்கு நிச்சயம் மீண்டும் வந்துவிடவே கூடாது. நாம் மீண்டும் மீண்டும் சொல்வதுதான், கல்வி கொள்ளை, மணல் கொள்ளை, இயற்கை வளம் கொள்ளை, விவசாயம் கொள்ளை அப்படின்ற ஒவ்வொரு இடத்துலையும் கொள்ளையடிச்சு கடைசியில் சட்ட ஒழுங்கையும் கெடுத்து தமிழகத்தை இன்னொரு 30-40 வருஷத்துக்கு பின்னோக்கி கொண்டு செல்லும். கண்டிப்பாக திமுக கொண்டு சென்று விடும். அது எந்த ஒரு டவுட் வேண்டாம், எந்த ஒரு ஐயமும் வேண்டாம். நாம் அனைவரும் விரும்புகிறோம் மீண்டும் திமுக வந்துவிடக் கூடாது என்பது உங்க ஒவ்வொரு மனசாட்சியிலையும் இருக்கும். அந்த மனசாட்சியை தட்டிவிட்டு ஏப்ரல் 6ஆம் தேதி அந்த பட்டனை நீங்க இவிஎம் மிஷின்ல பட்டன் அழுத்தும் போது கண்டிப்பா அந்த உங்க மைண்ட்ல யோசிச்சுக்கோங்க, இந்த கட்சி வந்தா நம்மளோட ஜெனரேஷன் எப்படி இருக்கும், இந்த கட்சி வந்தா நம்ம பேர் நாங்க இடம் வாங்கி வச்சிருக்கோமே நம்ம பேர் தான் இருக்குமா, இந்த கட்சி வந்தா நம்ம தைரியமா நைட் டிராவல் பண்ண முடியுமா, இந்த கட்சி வந்தா காவிரி ஆத்துல மணல் இருக்குமா, இந்த கட்சி வந்தா காவிரியில தண்ணி வருமா, இந்த கட்சி வந்தா உங்களால தண்ணி ஒழுங்கா ஒரு தண்ணி இப்ப 20 ரூபாய்க்கு ஒரு கேன் வாங்குறீங்க 40 ரூபாய் வாங்க முடியுமா, இந்த கட்சி வந்தா என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற உங்களோட மனசாட்சியை தட்டி 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 கேள்வி கேளுங்க. இவங்க சொல்லுவாங்க 1967 என்ன சொல்லி வந்தாங்க, நாங்க ஜெயிக்கணும்னா